ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொத்தவரங்காய் பொரியல் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி கொத்தவரங்காவை கட் பண்ணி வச்சுக்கோங்க. சட்டி சூடாயிருச்சு. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க கொத்தவரங்காய் இதோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கொத்தவரங்காய் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், அப்படியே மூடி போட்டு வேக வைங்க. நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வைப்போம். அடி பிடிக்காமல் இருக்க நம்ம இப்போ திறந்து பார்ப்போம். இன்னும் வேகலை, இன்னும் கொஞ்சம் வேகட்டும். மறுபடியும் மூடி போட்டு வேக வைப்போம். இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். கொத்தவரங்காய் வெந்துருச்சு. அடுத்து இதில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்குவோம். ஈஸியானதான், 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ரொம்ப நேரம்லாம் ஆகாது கொத்தவரங்காய் பொரியல் செய்கிறதுக்கு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்களும் அடிக்கடி உங்கள் வீட்டில் விரும்பி செய்வீங்க. அவ்வளோதான், கொத்தவரங்காய் பொரியல் ரெடி.